வணக்கம் ஃப்ரம் கிரேஸ் என்டர்பிரைசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கர் 1304 ஸ்டார்ட். ஹோமுக்கு யூஸ் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான மாடலாக இந்த மாடல் நீங்கள் சொல்லலாங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் டிசைன்ஸ், இன்பில்ட் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நார்மல், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஜிக்ஸாக் டிசைன்ஸ், அப்புறம் நம்ம டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் என்னென்ன ஸ்பேர்ஸ் வருதுன்னு பார்த்துக்குவேன். ஜிப்பர் ஃபுட், அப்புறம் சேலை ஓரத்தை உருட்டி அடிக்கிற ஃபுட், காஜா ஃபுட், எம்ப்ராய்டரி ஃபுட், ப்ளஸ் நீடில், த்ரெட் கட்டர், அது மட்டும் இல்லாமல் பாபின், ஃபைபர் பாபின், இதுக்கு ரெகுலேட்டரும் வந்துடுங்க. இந்த மிஷின் ஒரு அற்புதமான மிஷினுங்க. நீங்கள் நார்மல் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி இதில் இருக்க ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷினில் நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாக் டிசைன்ஸ், அப்புறம் ஸ்கேலப் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஒரு மிஷினில் நீங்கள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மோட்டர் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் பவர் மோட்டர் இந்த மிஷின் கொடுக்குறாங்க. சிங்கர் ஸ்டார்ட். நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள துணிகள் இந்த மிஷினை அழகாக தைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் ரொம்ப காம்பேக்ட்டுங்க, வெயிட் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுக்கு 2 வருட வாரண்டிங்க, 2 வருஷம் வாரண்டி கம்பெனிலேருந்து நம்ம கொடுக்குறாங்க. டேரெக்டாக டெக்னீஷியனே உங்களுக்கு வீட்டுக்கு 2 வருஷத்துக்கு ஃப்ரீ டெமோ அண்ட் உங்களுக்கு இது என்னென்னா வாரண்டியும் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் நாப், த்ரெட்டு, இந்த மிஷினில் உள்ளேயே எல்இடி லைட்டும் வந்துடுங்க. இந்த மிஷின் இது ஒரு அற்புதமான மிஷின். இந்த மிஷினுக்கும் நார்மல் மிஷினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ நார்மல் மிஷினில், சின்ன மிஷினில் நீங்கள் நார்மல் மிஷின் மோட்டர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8300 கிட்ட வந்துடும். அதுலேருந்து கூட ஒரு 2500 தான் இந்த மிஷின் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் லைஃப் லாங்காக இது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த மிஷினுக்கு வர ஸ்பேர்ஸ். சிங்கர் ஸ்டார்ட் 1304 இது நம்ம கிரேஸ் என்டர்பிரைஸில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு 2 வருஷ வாரண்டியுடன் பஜாஜ் இஎம்ஐ கார்டு இருந்ததுன்னா நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ இந்த மிஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு அற்புதமான மிஷினுங்க. கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சிலேட்டர் வந்துடும். கரண்ட் இல்லைனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அற்புதமான மிஷினுங்க. இப்போது இந்த 2 மிஷினுக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்க. இந்த மிஷினில் நமக்கு தையல் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, தையல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறோமா, அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ், பெரிய தையல், மீடியம் தையல், பொடி தையல். அந்த 3 தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். பெரிய தையல், மீடியம் தையல், பொடி தையல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் பண்ணுவோமா. அப்படி இல்லை, அப்படி பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை நாப நமக்கு மேலே கீழேயும் ஏற்றி இறக்குவாங்க. ஆனால் இந்த மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரிவர்ஸ் ஸ்டிச்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதாக இருக்கா, நம்ம இந்த மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே நூல் டைட்டாக ஆச்சு, நூலை வெட்டி விட்னா இதை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷினில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தையல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நாபு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு தையல், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தையல் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போக இத்தனை டிசைன்ஸ் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் காஜா ஆப்ஷன் நமக்கு இருக்குது, எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த மிஷினில் பண்ண முடியுங்க. ப்ளஸ் இந்த மிஷின் வெயிட்டு, இது உங்களுக்கு லெஸ் வெயிட்டு. கரண்ட் கன்சப்ஷன் இதில் மோட்ரு போட்டிங்கன்னா, பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டர், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் கூட. இதில் 70 வாட்ஸ். இதை நீங்கள் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ண முடியாது, இதை நீங்கள் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணலாம். 70 வாட்ஸ் பவர் மோட்டர், டிஎல்டிசி மோட்டர். உங்கள் ஹோம் யூஸுக்கு இது பெஸ்ட்டான மிஷின். சேம் மற்றபடி கீழே பாபின் பார்த்தீங்களா, பாபின் உங்களுக்கு இங்கே நம்ம லெஃப்ட் சைடில் கொடுப்போம்ல, இந்த மிஷின் நம்ம எப்படி கொடுப்போம்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்போம். ஸோ நூல் சிக்குனா இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டி ஃபுல்லாக பார்ப்போம்ல, இங்கே அப்படி கிடையாது, லெஸ் ஆப்ஷன். இந்த 2 நாபை மட்டும் கழட்டினாலே போதுங்க, மொத்த செட்டு கழண்டு வந்துடும். நூலை எடுத்துட்டோமா, நூல் இங்கே இருந்துச்சுன்னா நூலை எடுத்துகிட்டு அப்படியே நாப மாட்டி திருப்பி லாக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டேபிள் டாப் மிஷின் நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். ஆல் ஓவர் இந்தியா, ஏன்னா சிங்கருங்கிறது வேர்ல்டு வைட் கம்பெனி, எங்கேனாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ஸை. நம்மகிட்ட ஃபாரின்லேருந்து வாங்கின சிங்கர் மிஷின்ஸ்லாம் நம்மகிட்ட சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாரண்டியை பற்றி நீங்கள் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி இந்த மிஷின் சர்வீஸ் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இந்த மிஷின் நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவாங்க. இந்த 2 மிஷின் இன்னொன்று ஆப்ஷன்னா, இந்த மிஷின் இடத்தடைக்குங்க. நீங்கள் எங்கே வச்சாலும் இந்த மிஷின் இடத்தடைக்கும். இந்த மாடல் மிஷின் இடத்தடைக்காது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு தையலே தெரியாது, இந்த மிஷினை வாங்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு
யோசிக்கிறீங்க? ஒன்றுமே கற்றுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஸ்டிச்சிங் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க உங்களுக்கு டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்பெனி டெக்னீஷியன் வீட்டுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் உங்களுக்கு எல்லாம் டயக்ராமாகவே இருக்கும். ப்ளஸ் இந்த மிஷினில் உங்களுக்கு இன்பில்டாக எல்இடி லைட் இருக்குது. இந்த மிஷினில் நம்ம லைட்டு நம்ம தான் மாட்டணும். இது இடத்தடைக்கும். இதுக்கு ஆயில் மெயின்டெனன்ஸ் அதிகம். இந்த மிஷினில் ஆயில் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒன்லி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் 2 ட்ராப் ஆயில் மட்டும் ஊற்றினா போதுங்க. ஸோ இந்த 2 தான் இந்த மிஷினோட டிஃப்ரென்ஸ். இது சிங்கர் ஸ்டார்ட். சிங்கரில் இப்போ ஃபஸ்ட் இருந்திருக்க பேசிக்கான மாடல், அற்புதமான மாடலுங்க. வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணால் போதும். ஆனால் இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணாமல் திடீர்னு நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு ஒரு 15 நாள் ஆயில் மெயின்டைன் பண்ணால் மிஷின் ஸ்ட்ரக் ஆகும். இந்த மிஷின் அப்படி எதுவும் தேவையாக இருக்காது. லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க லேட்டஸ்ட்டாக ஹோம் யூஸுக்கு இந்த மாதிரி மாடலுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு மாடலுங்க. 70 வாட்ஸ் மோட்டரோடு வருது. ஒரு அற்புதமான மிஷின். இதில் இது பேசிக் மாடல், ஹோம் யூஸுக்கு பேசிக்காக இருக்கும். இதிலே உங்களுக்கு ஹையாக எண்டாக போகணுன்னா நம்மளுக்கு ஹை எண்டுக்குள்ள மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. 2605 19 டிசைன்ஸ் இருக்குது. 3505 35 டிசைன்ஸ் இருக்குது. இது 25 டிசைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி உஷாலேயும் நமக்கு 21 டிசைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மார்வலா 14 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சிங்கர் 5605 கிட்டத்தட்ட 80 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸோடு இருக்குது. இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வாங்க வேண்டிய இடம் கிரேஸ் என்டர்பிரைசஸ், ஸ்ரீபுரம், ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட். இந்த மாதிரி மிஷினுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சார்ட்டை காண்டாக்ட் பண்ணால் போதும். சப்டீலர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு அற்புதமான மிஷின் சிங்கர். உங்களுக்கு இந்தியா முழுவதும் வேர்ல்டு முழுவதும் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவலைப்பட வேணாம். ஏன்னா வேர்ல்டு வைட் கம்பெனி. இதை ஃபவுண்டர் நேம் தான் சிங்கர் ஐசக் மெரிட். அதனால தான் மெரிட்டுமே அவங்களோட பிராண்டு தான். அவங்களோட சிஸ்டம் கன்சர்ன் தான் மெரிட்டுமே. ரெண்டுமே சிங்கர் மெரிட், ரெண்டுமே சேம் கம்பெனி. ஸோ ரெண்டுமே ஐஎஸ்ஏ பிராண்டடு, நியர்லி 120 years ப்ளஸ் கம்பெனி. நீங்கள் வாங்கலாம். கிரேஸ் என்டர்பிரைசஸ், ஸ்ரீபுரம், ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட், திருநெல்வேலி. 9865195034. தேங்க்யூ. ஓகேங்க, இப்போது இந்த மிஷினை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்ல, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம்ல, எல்இடி லைட்டு இந்த மிஷினில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. உள்ளே ஒளிய எல்இடி லைட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் வயசானவங்க கூட இந்த மிஷினை நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், தைக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பாபின் எப்படி வைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லா மிஷினில் இருக்க மாதிரி தான், டேபிள் டாப் மிஷின்ஸில் இருக்க மாதிரி தாங்க இந்த மிஷினுக்கும். ஃபஸ்ட்டு நிமிஷம், ஃபஸ்ட்டு இல்லை கிராசிங் தெரியுதா உங்களுக்கு, இப்படி போய் இப்படி வரணும். இந்த இதில் டயக்ராமில் இருக்கு பாருங்கள், கிராசிங்காக வருதா, அது போயிட்டு இங்கே இருக்கா, இதில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு இதை ரைட் சைட் தள்ளிடணும். அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு ரெகுலேட்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ அந்த மிஷின் மாதிரி நம்ம அதை பிடிச்சி வச்சு அப்படி பண்ணுற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போட்டு இதை இறக்கி அப்புறம் வீலை ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணுவோமா. ஆனால் இந்த மாடல் அந்த மிஷினில் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள மாடலில் ப்ரெஸ் பண்ணாலே போதும், பாபினை அதுவே வைன் பண்ணிடும். இப்போ பாபினை என்ன பண்ணிட்டோம், உள்ளே லாக் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்ட்ரெயிட்டை வச்சு லாக் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். ஏன்னா பாபின் இங்கேயும் வெளியே வரக்கூடாது. ஸோ இது 2 லாக் இருக்குது. பாபினை உள்ளே வச்சு க்ளோஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரெட்டிங் போட போகிறோம். த்ரெட்டிங் என்ன பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 டிசைன்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் சொன்னோம்னா நேர் தையல். இதில் இப்போ முதல்ல பொடி தையல் வைக்க போகிறேன். டென்ஷன் அப்படியே தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை இருக்கா, இப்போ வச்சு பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இது பொடி தையல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து தையல் வைக்க போகிறேன். மீடியம் சைஸ். ஓகேவா? இப்போ திருப்பிக்கிறேன். இப்படி தையல் பாருங்க, பொடி தையலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் தையல். இப்போ நான் வைக்க போகிறது பெரிய தையல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க.
தெரியுதா? பொடி தையல், மீடியம் தையல், பெரிய தையல் எல்லாமே இந்த நாபை மாற்றுறது மூலமாகவே நீ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து